8th standard chapter 4 life mathematicsல exercise 4.3ல 8th question என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா CI and SIக்கு இடைப்பட்ட டிஃபரன்ஸை கேட்குறாங்க. எவ்வளவு ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 rupees, இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2%. ஆனால் இந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்கள், காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையேயான வித்தியாசத்தை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரின்சிபல், அதாவது முதன்மை வைப்புத் தொகை 5000 rupees, வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, ஒரு வருஷத்துக்கு இது, அதாவது 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 2% அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் மொத்தமாக கொடுக்காம இதை 2 தடவை பிரிக்கிறாங்க. அதை தான் அந்த காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, அதாவது கூட்டு வட்டி பார்த்தீங்கன்னா அரை மாதத்திற்கு, அதாவது அரை வருஷத்திற்கு ஒரு முறையாக அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுனாலோ அல்லது இயர் 2ன்னு வந்ததுனாலோ நமக்கு இதுக்குன்னு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், அதாவது பியோடைய வேல்யூ 5000, என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், ஆறுன்றது 2% PA அப்படின்னா பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்குன்னும் போது 2%. ஆனால் அதை பாதியாக பிரிக்கும் போது ஆறுடைய வேல்யூ என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1%. நமக்கு இந்த மாதிரி கொடுக்கல இல்லைங்களா கொஸ்டினில், ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆறுடைய வேல்யூவை இதுவாகத்தான் எடுத்துக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CI அண்ட் SI, அதாவது கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது, டைரெக்டாகவே போட்டுடலாம். CI மைனஸ் SI இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 ஹோல் பவர். ஆக்சுவலாக இது 2ன்னு சொல்லிட்டு வரும். இது எதுக்குன்னா என்னுடைய வேல்யூ 2ன்னு இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்னுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க அப்படின்றதுனால அது இன்ட்ரெஸ்ட்டை 2 தடவை போடுறன்ற கணக்கில் வந்துடும். இப்போ அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். பியோடைய வேல்யூ 5000, ஆறுன்றது பார்த்தீங்கன்னா என்ன தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம், ஒரு பர்சன்டேஜை தான் நம்ம இது பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ஹாஃப் இயர்லி பாதி பாதியாக பிரிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 1ன்னு தான் வரும். ஸோ அப்போ ஆறுக்கு பதிலாக 1ன்னு போடுறீங்க பை 100. எத்தனை தடவை அந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதனால் 2ன்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 அப்படியே போடுங்க. 1/100 ஹோல் பவர் 2ன்னா என்ன அர்த்தம்? 1/100 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அர்த்தம். இதோடைய கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த LCM அதெல்லாம் தேவையே கிடையாது. கேன்சல் பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்கள். கீழே ஒரு 0, மேலே ஒரு 0, கீழே 1, மேலே 1. அதே மாதிரி இந்த 0, இந்த 0. இப்போ இங்கே 1ன்னு வந்துருச்சுங்களா, இங்கே 10ன்னு இருக்குதுங்களா. இப்போ இதை 5 1s are 5ன்னும் 5 2s are 10ன்னு எடுத்து எழுதுகிறோம். ஸோ மேலே எல்லாத்துலேயும் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, கீழே பார்த்தீங்கன்னா அதர் தேன் 1 தவிர என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போது CI மைனஸ் SI இதுக்கு உண்டான ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2. 1/2ன்னா என்ன அர்த்தம்? பாதின்னு அர்த்தம். பாதியை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.5. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ்க்கு தேவையான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.5 rupeesன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.